வணக்கம் ஆன்லைன் செஃப் நேயர்களே. இன்றைக்கி நம்ம சேனலில் கிறிஸ்பியான மெதுவடை, அதுவும் ஹோட்டல் ஸ்டைலில் எப்படி செய்கிறதுன்னு செஞ்சு காமிக்க போகிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னுடைய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும். மெதுவடையை எப்படி சாஃப்டாக கிறிஸ்பியாக கொஞ்சம் கூட எண்ணெய் குடிக்காமல் செய்கிறதுன்னு இந்த வீடியோவுக்கு இடையில் சில சமையல் குறிப்புகள் நான் சொல்லியிருக்கேன். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பவுலில் 250 கிராம் உளுந்து எடுத்து இந்த மாதிரி நல்லா ஊற வச்சுக்கோங்க. ஒரு 3 to 4 ஹவர்ஸ் நல்லா ஊறணும். உளுந்து ஊறினதுக்கப்புறம் தண்ணியை நல்லா வடிகட்டிட்டு கிரைண்டரில் போட்டு இந்த மாதிரி நல்லா அரைங்க. இடையில லைட்டாக ஐஸ் வாட்டர் கொஞ்சம் அதில் விட்டுக்கோங்க. ஐஸ் வாட்டர் நம்ம ஏன் சேர்க்குறோம் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் அப்புறமா சொல்கிறேன். இப்போ நல்லா மாவு அரைப்பட்டுருச்சு பாருங்கள். இந்த பக்குவத்தில் மையாக மாவு நல்லா அரைச்சிருக்கணும். மாவு நம்ம கையில் எடுத்து பார்க்கும்போது ரொம்ப சாஃப்டாக பஞ்சு மாதிரி இருக்கணும். அதாவது நம்ம கையில் இருக்கிறது மாதிரியே தெரியக்கூடாது. இப்போது இந்த மாவு எல்லாத்தையும் ஒரு பவுலில் நம்ம மாற்றி வச்சுக்கலாம். இது கூட மெதுவடைக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். 8 சின்ன வெங்காயம், அப்படி இல்லைன்னா ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கங்க. அடுத்து பொடியாக சீவன இஞ்சி சேர்த்துக்கங்க. இது கூட 1/2 டீஸ்பூன் மிளகு நல்லா இடித்து சேர்த்துக்கங்க. கூடவே பொடியாக நறுக்கின கருவேப்பிலை சேர்த்துக்கங்க. அது கூட கொத்தமல்லி கொஞ்சம் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கங்க. கொத்தமல்லி ஆப்ஷனல் தான். கூடவே 1/2 கப் தேங்காய் துருவல் சேர்த்துக்கங்க. இது கூட 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கங்க. அடுத்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கங்க. மெதுவடைக்கு தேவையான எல்லா இன்க்ரீடியன்ஸும் நம்ம இதில் ஆட் பண்ணியாச்சு. இப்போ இதை என்ன பண்ணுங்கள், நல்லா கையை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க. நீங்கள் கரண்டி, ஸ்பூன் இதை வச்சுலாம் நீங்கள் மிக்ஸ் பண்ண ட்ரை பண்ணாதீங்க. இந்த மாதிரி கையை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணால் தான் மெதுவடை நல்லா சாஃப்டாக வரும். ஸோ மெதுவடையை பொறுத்தளவில் என்னென்னா, நீங்கள் எந்த அளவுக்கு அந்த மாவை நல்லா பீட் பண்ணுறீங்களோ, பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவில் நல்லா பாருங்கள் நான் எப்படி பீட் பண்ணுறேன்ட்டு. இது மாதிரி ஒரு 30 to 60 செகண்ட்ஸு நல்லா மாவை பீட் பண்ணிங்கன்னா மெதுவடை ரொம்ப சாஃப்டாக வரும். எண்ணெயும் அதிகமாக குடிக்காது. இப்போ மாவு ரெடி பண்ணியாச்சு. ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் எடுத்துக்கங்க. எண்ணெய் சூடானதும் உள்ளங்கையில் ஒரு எலுமிச்சம்பழ சைஸுக்கு மாவு கையில் எடுத்துட்டு கட்டை விரலை வச்சு நடுவில் ஒரு ஹோல் போட்டு எண்ணெயில் மெதுவாக போடுங்க. மெதுவடை கரெக்டான ஷேப்பில் வரணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வாழை இலை இருக்குல்ல, வாழை இலையில் எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு அதில் இந்த மாவை எடுத்து வச்சு ஒரு ஹோல் போட்டுட்டு இந்த எண்ணெயில் எடுத்து மெதுவாக போடுங்க. அது உங்களுக்கு வடை உங்களுக்கு கரெக்டான ஷேப்பில் கிடைக்கும். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி இடையில திருப்பி விட்டுக்குங்க. அப்போ தான் 2 சைடும் நல்லா வேகும். மெதுவடைக்கு மாவு அரைக்கும் போது ஐஸ் வாட்டர் சேர்த்து நான் அரைக்க சொல்லியிருந்தேன். அதுக்கு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மாவோட குவான்டிட்டி அதிகமாகவும் கிடைக்கும். அதே மாதிரி மெதுவடை ரொம்ப பஞ்சு மாதிரி சாஃப்டாகவும் நமக்கு கிடைக்கும். மெதுவடை மாவு மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு நீங்கள் கொஞ்சம் நேரம் கழித்து தான் நீங்கள் வடை சுட போகிறீங்கன்னா உப்பை முதல்லையே சேர்த்துறாதீங்க. நீங்கள் எப்போ வடை சுட போகிறீங்களோ அதுக்கு முன்னாடி உப்பு சேர்த்துட்டு நீங்கள் வடை சுட்டிங்கன்னா எண்ணெய் அதிகமாக குடிக்காது. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, நீங்கள் மாவில் உப்பு முன்னாடியே சேர்க்கறதுனால மாவில் தண்ணி விட்டுரும். ஸோ அதனால் எண்ணெய் அதிகமாக குடிக்க ஆரம்பிச்சிடும். ஒருவேளை மாவில் கொஞ்சம் தண்ணி விட்டுருச்சுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கொஞ்சமாக அரிசி மாவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க. மெதுவடை இந்த மாதிரி பொன்னிறமாக வந்ததும் நீங்கள் ஆயிலிருந்து நீங்கள் எடுத்து வேறு ஒரு பிளேட்டுக்கு நீங்கள் மாற்றி வச்சிடலாம். சுட சுட சுவையான ருசியான கிறிஸ்பியான மெதுவடை இப்போது ரெடி ஆகிடுச்சு. இந்த மெதுவடையை தேங்காய் சட்னி கூட வச்சு நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அதோட டேஸ்ட்டே வேறு லெவலுங்க. பாருங்கள், எண்ணெய் கொஞ்சம் கூட கையில் ஒட்டலை. வடை எவ்வளவு சாஃப்டாக இருக்குன்னு நீங்கள் இந்த வீடியோவை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். நீங்களும் நான் சொன்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணி மெதுவடை வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை இந்த வீடியோவுக்கு கீழே பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஆன்லைன் செஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இது போன்ற ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆன்லைன் செஃப். தேங்க்யூ.